Hello students, in chapter 6 application of vector algebra exercise 6.5 1 and 2 பார்க்கலாம். First question பாருங்க 5, 2, 8 என்ற புள்ளி வழி செல்வதும் r vector is equal to I vector plus j vector minus k vector plus s into 2i vector minus 2j vector plus k vector மற்றும் r vector is equal to 2i vector minus j vector minus 3k vector plus t into I vector plus 2j vector plus 2k vector ஆகிய கோடுகளுக்கு செங்குத்தானதுமான நேர்கோட்டின் துணையலகு வெக்டார் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. செங்குத்தானதுமான find the parametric form of vector equation and Cartesian equation of a straight line passing through 5, 2, 8 and is perpendicular to the straight lines. R vector is equal to I vector plus j vector minus k vector plus s into 2i vector minus 2j vector plus k vector and r vector is equal to 2i vector minus j vector minus 3k vector plus t into I vector plus 2j vector plus 2k vector. ஸோ பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கா நமக்கு புள்ளி 5, 2, 8 அப்படின்ட்டு 5, 2, 8ன்னு பர்பண்டிகுலர் டு த ஸ்ட்ரெயிட் லைன் செங்குத்தான நேர்கோட்டோட சமன்பாடு கொடுத்துருக்கா. ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்துருந்தாலே அதை ரெண்டுத்தையும் காப்பி பண்ணியாச்சு. ஸோ அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஏ வெக்டார் அப்படியே எடுத்துக்கலாம். A vector is equal to 5, 2, 8 therefore 5i vector plus 2j vector plus 8k vector அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ perpendicular to the straight line அப்படின்னு கொடுத்துருக்கா இல்லையா, இதில் இந்த s into t intoன்னு வருது இல்லையா, அது வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து u vector, செகண்ட் ஒன் வந்து v vector. ஓகேவா? ஸோ u vector is equal to 2i vector minus 2j vector plus k vector. அது 2, minus 2, 1 அதாவது டைரக்ஷன் ரேஷியோஸ் அது கோஃபிஷியன்ஸை மாதிரி எடுத்துக்கிறோம். அடுத்து v vector is equal to I vector plus 2j vector plus 2k vector. அதோட கோஃபிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரேஷியோஸ், டைரக்ஷன் ரேஷியோஸ் 1, 2, 2. Perpendicular to the straight line u vector cross v vector. Perpendicular to the straight line அப்படின்னா u vector cross v vector. செங்குத்துதானமான நேர்கோட்டின் அப்படின்னு கேட்டிருக்காலே, அதனால் u vector cross v vector கண்டுபிடிக்கணும். அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ u vector cross v vector is equal to determinant of I vector, j vector, k vector. u vector-ஓடது 2, minus 2, 1. v vector-ஓடது 1, 2, 2. ஸோ ஃபஸ்ட் ரோவை எக்ஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ I vector into minus 2 into 2 minus 4 சேம் சைன். ஸோ மைனஸ் போட்டுருங்க. 1, 2 are 2 minus j vector into 2, 2 are 4 சேம் சைன், அதனால் மைனஸ் போட்டுருங்க. 1, 1 are 1 plus k vector into 2, 2 are 4 அது ரெண்டும் ஆப்போசிட் சைன். ஸோ ப்ளஸ் போட்டுருங்க. 1, 2 are 2. ஸோ I vector into minus 6 minus j vector into 3 plus k vector into 6. So minus 6 I vector u vector cross v vector is equal to minus 6 I vector minus 3j vector plus 6k vector. இதில் ரெண்டு நெகட்டிவ் வருது இல்லைடாமா, ரெண்டு நெகட்டிவ் வரனால நம்ம என்ன பண்ணலான்னா சைனை சேஞ்ச் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ மைனஸ் 3ஆல் நம்ம டிவைட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த சைனும் சேஞ்ச் ஆகிடும், சிம்ப்ளிஃபையும் ஆகிடும். ஓகேவா? இந்த வெக்டாரில் இது மாதிரி ரெண்டு நெகட்டிவ் வந்தால் சைனை சேஞ்ச் பண்ணலாம், அதர்வைஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ மைனஸ் 3ஆல் நம்ம த்ரூ அவுட்டு டிவைட் பண்ணுறோம். ஸோ u vector cross v vector is equal to 2i vector plus j vector minus 2k vector plus j vector minus 2k vector. ஸோ parametric form துணை அலகு வடிவம், parametric form of vector equation. துணை அலகு வடிவத்தில் உன்னுடைய வெக்டார் சமன்பாடு என்னன்னு பார்க்கலாமா? துணை அலகு வெக்டார் சமன்பாடு r vector is equal to a vector plus t into
u vector cross v vector. ஸோ a வெக்டாருங்கிறது நம்ம அந்த பாயிண்ட்டு கிவனில் கொடுத்துருந்தாலே அந்த பாயிண்ட்டு 5i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 8k வெக்டார் ப்ளஸ் t இன்ட்டு u வெக்டார் கிராஸ் v வெக்டார் தான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார். இதுதான் உங்களுடைய r வெக்டார். இப்போ இதில் கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன். கார்ட்டீசியன் சமன்பாடு. So x minus x1 by L is equal to y minus y1 by m is equal to z minus z1 by n. ஏன்னா இது ஒரு புள்ளி ஒரு வெக்டார்ப்பா. 1 பாயிண்ட்டு 1 வெக்டார். ஏ வெக்டாருங்கிறது இந்த 5,2,8 அது x1 y1 z1 எடுத்துக்கோங்க. இதுதான் உங்களுடைய வெக்டாரு, அதாவது u வெக்டார் is equal to u வெக்டாரில் இங்கே u வெக்டார் கிராஸ் v வெக்டார், அதான் நம்ம இங்கே LMN எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ 2 எல்லுங்கிறது 2, எம்முங்கிறது 1, என்னங்கிறது -2. ஸோ x minus 5 divided by 2 equal to y minus 2 divided by 1 equal to z minus 8. x minus 5 divided by 2 equal to y minus 2 divided by 1 equal to z minus 8 divided by -2. Second question பாருங்க. Show that the lines r vector is equal to 6i vector plus j vector plus 2k vector plus s into i vector plus 2j vector minus 3k vector and r vector is equal to 3i vector plus 2j vector minus 2k vector plus t into 2i vector plus 4j vector minus 5k vector are skew lines and hence find the shortest distance between them. இந்த r வெக்டாரும் மற்றும் r vector is equal to 6i plus j plus 2k plus s into I plus 2j minus 3k மற்றும் r vector is equal to 3i vector plus 2j vector minus 2k vector plus t into 2i plus 4j minus 5k என்பன ஒரு தள அமையா கோடுகள் என காட்டுக. மேலும் அக்கோடுகளுக்கு இடைப்பட்ட மீச்சிறு தூரம் காண்க. இப்போ இந்த skew lines என்னன்னு பார்ப்போம். The two lines in space are called skew lines if they are not parallel and do not intersect. புறவழியில் இணையாக இல்லாமலும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாமலும் உள்ள இரு கோடுகள் ஒரு தளம் அமையா கோடுகள் என அழைக்கிறோம். ஸோ கொடுத்துருக்க அந்த ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம வந்து நாட் பேரலன்னு சொல்லணும் அண்டு டூ நாட் இன்டர்செக்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? இணை அல்ல அப்படின்னு சொல்லிடலாம். வெட்டி கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம வந்து ஒரு தளம் அமையா கோடுகள் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அந்த கிவனை வந்து நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது பாயிண்ட்டு, செகண்ட் உள்ளது வெக்டார், அது யூ வெக்டார் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ளது ஏ வெக்டார். பாயிண்டெல்லாம் ஏபிசின்னு எடுத்துக்கணும், வெக்டாரை யூவின்னு எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ அது ஏ வெக்டார். கீழே உள்ள லைனில் உள்ளது பி வெக்டார். இது மேலே உள்ளதில் உள்ளது யூ வெக்டார், இது வி வெக்டார். ஓகேவா? ஸோ ஏ வெக்டார் வந்து 6,1,2. ஸோ 6i வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார். 6i vector plus j vector plus 2k vector is equal to 6,1,2. b vectorங்கிறது 3i vector plus 2j vector minus 2k vector. So 3, 2, -2. இதுலேருந்து b vector minus a vector பார்ப்போம். அதுக்கு முன்னாடி u vector v vector காப்பி பண்ணிடலாம். u vectorங்கிறது i vector plus 2j vector minus 3k vector is equal to 1, 2, -3. v vector is equal to 2i vector plus 4j vector minus 5k vector is equal to 2, 4, -5. So b vector minus a vector என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ 3 - 6ன்னு வரும். 2 - 1 -2 -2. சரியா?
பியிலேருந்து ஏவை மைனஸ் பண்ணுறோம். சேம் சைனாக இருந்தால் ப்ளஸ், ஆப்போசிட் சைனாக இருந்தால் மைனஸ். ஸோ 3 - 6 வந்து -3, 2 - 1 வந்து 1, -2 வந்து -4. சரியா? இப்போ இது வந்து நாட் பேரலல்னு சொல்லிடுறோம் பாருங்கள். யூ வெக்டார் இஸ் நாட் ஸ்கேலார் மல்டிபிள்ஸ் ஆஃப் வி வெக்டார், தேர்ஃபோர் தே ஆர் நாட் பேரலல். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். இணை அல்ல அப்படின்னு சொல்லிட்டோம். அதாவது யூ வெக்டாருங்கிறது I வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் மைனஸ் 5k வெக்டார்னு இருக்குது. வி வெக்டாருங்கிறது 5a வெக்டார் ப்ளஸ் 5j வெக்டார் மைனஸ் 25k வெக்டார்னு இருக்குது. இந்த வி வெக்டார்லேருந்து நான் 5 காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா I வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் மைனஸ் 5k வெக்டார்னு வருதா? இப்போ 5 இன்ட்டு இந்த யூ வெக்டார் அப்படின்னு வருது இல்லைடாமா, இதுதான் நம்ம பேரலல்னு சொல்லிடுவோம். சரியா? இங்கே வந்து அது மாதிரி இல்லை. ஓகேவா? அதனால் யூ வெக்டார் இஸ் நாட் ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் வி வெக்டார், தேர்ஃபோர் தே ஆர் நாட் பேரலல். இது மாதிரி காமனாக எடுக்க முடிஞ்சிருந்தால் யூ வெக்டார் இஸ் ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் வி வெக்டார், தே ஆர் பேரலல், இணை அப்படின்னு சொல்லியிருக்கோம். புரியுதாராம்மா? பட் இந்த கொஷினில் இல்லை. அதனால் நாட் ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் வி வெக்டார், தேர்ஃபோர் தே ஆர் நாட் பேரலல், இணை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ கண்டிஷன் ஃபார் ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னா ஒரு தளம் அமையா கோடுகள் எனில் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் யூ வெக்டார் வி வெக்டார் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும் ஸ்கியூ லைன்ஸாக இருந்தால். ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் யூ வெக்டார் வி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாருங்கிறது என்ன? -3 1 -4. யூ வெக்டார் அப்படிங்கிறது என்ன? 1 2 -3. வி வெக்டாருங்கிறது 2 4 -5. ஸோ நம்ம ஃபஸ்ட் ரோவை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? நம்ம ஃபஸ்ட் ரோவை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எல்லாமே ஆப்போசிட் சைனில் தான் இருக்குது. ஸோ -3 இன்ட்டு த டிட்டர்மினன்ட் 2 -3 4 -5 -1 the into the determinant 1 -3 2 -5 -4 into the determinant 1 2 2 4. So -3 into 2 into -5 வந்து -10. அது ஆப்போசிட் சைன். ஸோ ப்ளஸ் போட்டுருங்க. 4 3s are 12. -1 into -5 -5. அது ரெண்டும் வந்து ஆப்போசிட் சைன். ஸோ ப்ளஸ் போட்டுட்டு 2 3s are 6 போட்டாச்சு. -4 into 1 4s are 4. சேம் சைன். ஸோ மைனஸ் போட்டுட்டு 2 2s are 4 போட்டாச்சு. ஸோ -3 into 2 -1 into 1 -4 into 0. ஸோ -3 into 2 -6 -1 into 1 1 -4 into 0 0. தேர்ஃபோர் நமக்கு -7 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? இது நாட் ஈக்குவல் டு 0. ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் யூ வெக்டார் வி வெக்டார் ஓட வேல்யூ வந்து -7. அதனால் நாட் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் த லைன்ஸ் டூ நாட் இன்டர்செக்ட் அப்படின்னு சொல்லிடும். ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. தேர்ஃபோர் த லைன்ஸ் ஆர் ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னு சொல்லிடும். Therefore the lines do not intersect. Therefore the lines are skew lines. இக்கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. Therefore ஒரு தள அமையா கோடுகள் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த பாக்ஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோம்லடா, அதுக்கு மாடியூல்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் யூ வெக்டார் வி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் -7 ஈக்குவல் டு 7. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்கியூ லைன்ஸ். இக்கோடுகளுக்கு இடைப்பட்ட மீச்சிறு தூரம். மாடுலஸ் ஆஃப் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் யூ வெக்டார் வி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் யூ வெக்டார் கிராஸ் வி வெக்டார். சரிங்களா? ஸோ யூ வெக்டார் கிராஸ் வி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு த டிட்டர்மினன்ட் ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார். யூ வெக்டாருங்கிறது 1 2 -3 1 2 -3 வி வெக்டாருங்கிறது 2 4 -5. ஸோ ஃபஸ்ட் ரோவை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமாடா. ஐ வெக்டார் இன்ட்டு 2 இன்ட்டு -5. இந்த ஐஜேகே இருக்குல்லடாம்மா, அதுக்கு பதிலாக தான் இந்த ஃபஸ்ட் ரோவை தானே எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இந்த -3 1 -4க்கு பதிலாக இந்த ஐஜேகேயை போட்டுருங்கடா. ஐ இன்ட்டு 2 ஜே இன்ட்டு 1 கே இன்ட்டு 0. ஸோ ஐ வெக்டார் இன்ட்டு 2 போடுங்க. மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு 1 போடுங்க. ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு அந்த 0வை போட்டுருங்க. ஏன்னா நம்ம செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் அங்கே இருக்கிறதே தானே, அதனால் அதே ரிசல்ட்டு தான் வரும். சரிங்களா?
அதனால் இந்த ப்ளஸ் ஐ வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார்னு போட்டுட்டு அங்கே இருக்கிற நம்பரை அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க. இல்லை நீங்கள் இதை எக்ஸ்பாண்ட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் க்ராஸ் செக் பண்ணிக்கிட்டனாலும் தப்பு இல்லை. ஓகேவா? அதுக்கும் ஒரு யூஸ் ஆகும் இது. ஸோ 2i வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் 0k வெக்டார். ஸோ u வெக்டார் கிராஸ் v வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு நம்ம மாடியூல்ஸ் கண்டுபிடிக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் u வெக்டார் கிராஸ் v வெக்டார் இஸ் ஈக்குவல் டு u கிராஸ் வியோடது பார்த்தீங்கன்னா அதோட ரேஷியோ டைரக்ஷன் ரேஷியோ வந்து 2 - 1 0 ஆர் கோஃபிஷியன்ஸு 2 - 1 0. ஸோ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 1 -1 ஸ்கொயர் பண்ணால் 1. ஸோ 4 + 1 வந்து 5 அப்படின்னு கிடைக்கிது. இதை நான் யூஸ்வலாக எப்போயும் நம்ம டிட்டர்மெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி போட்டு காமிக்கிறேன். ரெண்டும் சேம் அப்படிங்கிறதுக்காக தான். அது ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாம், இல்லை அந்த வேல்யூ அப்படியே தூக்கி போட்டுக்கலாம். புரியுதா? அதுக்காக தான் சொல்லி கொடுத்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஐ வெக்டார் இன்ட்டு அந்த எப்பயும் போல் டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஐ வெக்டார் இன்ட்டு 2 வருது, மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு 1 வருது, ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு 0 வருது. ஸோ அதே தான் அங்கேயும் இருக்குது பார்த்தீங்களா. அதனால தான் அந்த ஃபஸ்ட் ரோவை அந்த நம்பரை விட்டுட்டு இந்த ஐஜேகேயை போட்டுக்க சொன்னேன். சரியாடா? ஸோ அப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் இதோட வேல்யூ 7 கண்டுபிடிச்சிட்டோம். கீழே டினாமினேட்டர் வேல்யூ வந்து √5 அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ மாடுலஸை ரிமூவ் பண்ணிவிட்டு 7/√5 யூனிட்ஸ் அலகுகள் அப்படின்னு போட்டுருங்க. ஓகேவா? ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் மீச்சிறு தூரம் 7/√5 யூனிட்ஸ், 7/√5 அலகுகள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.